ஆமென். அல்லேலூயா. சோதரெல்லாம் கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆமென். எல்லாருமே கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் கையை கொடுத்திருக்கிறாரு? ஆமென். கையை கட்டி கொண்டு ஆமென். சோதரர் முன்னாடி பாடுறதுல அப்படியே மெய் மறந்து என்ன செய்வது? பார்ப்பது. அதுக்காகவா? சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் செஞ்சாரா? ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், அல்லேலூயா, நம்ம செஞ்சாரா? ஆமென். செஞ்சா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கை தூக்குங்க. எனக்கு உண்மையை செய்யலப்பா, 7 மாசம் முடிஞ்சு எனக்கு உண்மையை செய்யல அப்படி யாராவது சொல்றீங்களா? அதில் உள்ள ஒரு மூச்சு வெளியில் வந்துட்டு இருக்குதுல்ல, அல்லேலூயா, இதுவே கர்த்தர் செஞ்ச பெரிய நன்மை. அல்லேலூயா. அவங்க எங்கேயோ போய் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த காலை வேளையில. கர்த்தர் உங்களை அமர வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. இன்னும் அவங்க கண்ணுக்கு தெய்வம் தெரியல. அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி தேடணும்னு இன்னும் தெரியல. உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் தெரிய வச்சு இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள். இன்னைக்கு ஆண்டவரை கண்டு கொண்டுதான் போக போறேன். இன்னைக்கு ஒரு நல்ல பங்கு நான் பெற்றுக்கொண்டுதான் போக போறேன். வாயத்திலிருந்து சொல்லுங்க. இன்றைக்கு இந்த மாசத்துல இந்த முதல் நாள்ல ஒரு நல்ல பங்கு என் அப்பா வீட்டுல வந்திருக்கிற நானு பெற்றுக்கொண்டுதான் போக போறேன். நீங்க எப்படி எல்லாம் பேசுறது தெரியுமா? அல்லேலூயா. நீங்க எப்படி எல்லாம் அறிக்கை செய்யறது தெரியுமா? அதுல வேதம் அப்படிதான் சொல்லுது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறது நம்ம அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி பலிபீட கட்டுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியே. நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமா புனித ரத்தம் சத்திய ஜீவ வார்த்தையா. மரிச்ச வாழ்க்கை மாற்றிட்டீங்களா? சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. நன்றி செய்தீரே. அல்லேலூயா. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே 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 என் புகழிடமே கர்த்தநாமம் நம் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. Salam.
இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமே
கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையின் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையின் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தங்கள் போற்றும் தேவானே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவானே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். எல்லாம் கவலை மாட்டாண்டு நேரம் உயர்த்து. எவ்வளவோ தடைகள் நீங்க, எவ்வளவு போராட்டங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கத்தர் மாத்திரம் அறிவார். நீங்க வெறுமனே போனேன்னா எனக்கும் பிரயோஜனம், எனக்கு ரொம்ப மனசு வேதனை, ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை. பிசாசு எவ்வளவு தடை பண்றான் பார்த்தீங்களா? உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்றது அந்த சத்துரு கிரியில் அழிக்கப்படணுமே. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது கத்தருடைய விருப்பம், ஊழியக்காரனுடைய விருப்பம். கையை உயர்த்தி ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. ரெண்டு கையாண்டு நேரம் உயர்த்தி ஆசீர்வச்சிருக்க ஆண்டவரே. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி, தேவா நீரனை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கணும்பா. உமது கரை என்னோடு தீங்கு எனக்கு நல்ல கையை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே. தீங்கு என்னை தூக்கப்படுத்தக்கூடாதுப்பா. நீங்க ஆசீர்வதிக்கிற நல்ல கை வைத்து ஆண்டவருடைய சமயத்தில் சொல்லுங்க. சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வந்து ரெண்டு கைகளை உயர்த்தி அவன் கர்த்தரை நோக்கி அப்படி கெஞ்சி மன்றாடி அழுது பிரார்த்திக்கிறான். ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து கூப்பிடப்படுகிற ஆண்டவரே சோத்திரம், அந்த கூக்குரலின் சத்தத்துக்கு உடைய கண்கள் திறந்தவளா இருக்கணும்பா. தேவனுடைய நான் அந்த ஆள் இந்த ஜபத்தை தான் நான் பண்ண ஒரு ஆண்டவரே, நான் கூப்பிடுறதுக்கு உடைய கண்கள் ஆண்டவரே திறந்த வேலை அப்படியே காதில் கவனிக்கிறவா இருந்து வந்திருக்கிற ஒருவரும் கூட ஒரு மணியை திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து மனம் கசந்து அழுது ஆண்டவரை எனக்கு ஒரு குழந்தை நீங்க கொடுக்கணும்பா. ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்த சகல நாட்களில் உமக்கே நான் கொடுத்தது. என் நிந்த மாறணும் ஆண்டவரே. அண்ணாருடைய ஒரே ஒரு காரியம், என் நிந்த மாறணும் ஆண்டவரே, என் நிந்த மாறணும் பாண்டவர்கள், என் நிந்த மாறணும். ஜெபத்தை கேட்டி மனக்கசந்து கலக்கின்ற அண்ணாடின் ஜெபத்தை கேட்டி நல்ல சமாரியனே, வேண்டுதல் கேட்பவரே, வேண்டுதல் கேட்பவரே. யாரும் நாதா என்னை விசாரிக்க உறவுகள் இல்லை, யாரும் இல்லை. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சொந்தக்காரன் பக்கத்திலே வரமாட்டான், அப்பா அம்மா வரமாட்டான், அண்ணன் தங்கச்சி வரமாட்டான், நீ எவ்வளவா நேசிச்ச ஒரு ஆளும் பக்கத்தில் நிற்க மாட்டான். அவங்க கஷ்டப்படும் போது கண்ணீர் வடிக்கும் பொழுது நீ பணத்தை தூக்கி கொடுத்துருப்ப, நேரத்தை கொடுத்துருப்ப, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்ப. ஆனா நீ கஷ்டப்படும் மாக்கா தூடாமா யாரோட ஆவியோட பேசிக் கொண்டிருக்க. அநேக நேரத்தில் நீங்க உடைஞ்சல் ஆண்டவரே, மற்றவங்க கஷ்டப்படும் போது நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன்ப்பா. ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி தேவைப்படும் அப்படின்னா ஆண்டவரே எல்லாருடைய முகங்களையும் எனக்கு மறைக்கப்படுது. ஆண்டவரே எல்லாம் கையை உயர்த்து ஆவியான சொல்ற வார்த்தைக்கு உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை மகளே. நீ மற்றவரை நம்பி 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 ஏமாந்து போயிட்டு எத்தனை முறை உன்னை எச்சரிச்சு கூட நீ எச்சரிக்கை இல்லையே. வேதத்துல பார்க்கிறோம், ஒரு மனிதன் எச்சரிக்கையாதபடி ஒரு தினசரி கத்தி எடுத்து குத்தி அவனை கொண்டே போட்டுருவான். எனக்கு அன்பான தேவனுடைய எச்சரிக்கையா இருப்பாங்க. எத்தனை முறை உனக்கு எச்சரிச்சு கூட நீ எச்சரிக்கையாம இருக்க.
பணம் தேவனுக்கு தேவை, மறந்து போகாத. உறவினர்கள் தேவனுக்கு தேவை. எத்தனை ஊழியக்கார, எத்தனை மிஷனரிகள், எத்தனை பேர் பாடுகள். அந்த பணத்தை நீ அந்த மிஷனரிக்கு அனுப்பியிருந்தா அநேக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் சொந்தக்காரன் கொடுத்தத எல்லாம் மறந்து போனாரே உன்னை. மறந்து போன ஜனங்க, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷரை நம்புறது அவன் ஏமாத்திரம். ஜீவனுடைய தேவனை நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கிய. கையோடு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாண்டவர். நீங்க மாத்திரம் எனக்கு உதவி செய்யும். பரிசுத்தம் இருக்க இல்லைங்களா? அல்ல பிதாவே, நன்றிப்பா, நன்றிப்பா. எங்களோடு பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணீரோடு முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். முகத்தில் இருக்க கண்ணீரை துடைக்கிற தேவன் கண்ணீரை துடைத்து சமானத்தோடு கத்தர் அனுப்புங்கப்பா. அடுத்த மாதம் முழுது கம்பீர சத்தத்தோடு வந்து கத்தரை துதிக்க ஆராதிக்க, கத்தருடைய நாமத்தை உயர்த்த இந்த இடத்துல நல்ல கைகளை தட்டி ஆட நன்றி சொல்லுங்க. நல்ல கத்தரை இதே இடத்துல வறட்சியான காலத்திலும் செழிப்பாய்களை நடத்தி ஆத்மா எல்லா துதிகளும் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சிவசனால வகுத்து நியாமா கர்த்தரமனசிகர்த்த ரிவரால வகுரமா சந்தரமன நியாத்தரமனி ரிமானால ராமா 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 ஒரு உடைய உருளை உடைந்து இருளை உடைந்த கண்ணீர் வெளியே வரட்டும். இருளை உடைந்து இருளை உடைந்து இருளை உடையாம அற்புதம் நடக்காது. இருளை உடையாம அற்புதம் நடக்காது. கண்ணீர் வராம அற்புதம் நடக்காது. இருளை உடைந்து ஆளுக்கு ஒப்புரவாம தேவனை கலந்தது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சிங்கிள் காசு வாங்க முடியாது, சிங்கிள் நன்மை வாங்க முடியாது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. உலகத்தில் இருக்கிற நம்பிக்கையில வாழ்றான், தைரியத்தில் வாழ்றான், திறமையை வாழ்றான். எனக்கு திறமையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. உண்மை விட்ட வேற வழியும் இல்லை, உண்மை விட்ட வேற காரியம் இல்லை. நான் எங்க போவாண்டவர் எல்லாம் கைது, நான் எங்க போவாண்டவர் யார் எனக்கு உதவி யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருமில்லை. நீரே என் தஞ்சமல்லோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க. தனிமையில் கதறிய ஆகாரின் நடுவுறல் கேட்டி, மனக்கசத்து கதறி நின்ற அந்நாளின் ஜெபத்தை கேட்டி. தனிமையில் கதறிய ஆகாரின் நடுவுறல் கேட்டி, மனக்கசத்து கதறி நின்ற அந்நாளின் ஜெபத்தை கேட்டி. நீரே நல்ல சமாரியனே, வேண்டுதல்
விக்ரம்னால கட்டப்பட்டு எல்லாருக்குமே ஒரு வியாதி. எல்லா வீடுகள் நம்ம போகிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வியாதி. ஒரு அம்மா வந்து அந்த அம்மா பேர் லட்சுமி, அவங்களோட வாலிப பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அந்த இறந்த அந்த துக்கத்தில் அந்த அம்மாவோட மனநிலைமை ஃபுல்லாக மாறி அவங்க உடம்புலாம் வீங்கி ஒரு வியாதி அவங்களுக்குள்ளே இருக்கிறது. பிசாசு கட்டுதான் எங்களுக்கு ஜெபிக்கும் போது நல்லாவே தெரியும். அவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறப்பெல்லாம் அவங்களால பேச முடியாது, எந்திரிக்க முடியாது, படுக்கையாகவே இருந்தாங்க. தொடர்ந்து போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ அவங்க நல்லா எழுந்திரிச்சு உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, நடக்கிறாங்க. நாங்கள் எப்போ போகணும் அப்படியே எங்களை பார்த்து நாங்கள் போகும்போதே வாசலில் போகும்போதே அவங்க சிரிச்சுட்டே இல்லை, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் பரிபூர்ண விடுதலை இடம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஐயா வந்து மாடசாமி அவர் பேர், அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து படுக்கையாகவே தான் இருக்கிறாரு, பேச முடியாது. அவருக்காகவும் நாங்கள் போய் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு. அந்த அம்மா ஃபஸ்ட்டு சொல்லவே கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே உட்காந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் படுக்கையிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு எழுந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். ஒருத்தருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க நாங்கள் போய் அங்கே ஜெபம் நடத்துகிற இடத்துக்கு அந்த அவரோட ஒய்ஃபு வராது. அந்த பக்கம் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்கும் ஜெபம் நடக்கும் போதெல்லாம். அப்போ அவருக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இருந்திருக்காங்க. அப்போ டாக்டருக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கொண்டு போன அன்னைக்கு நாங்கள் அங்கே ஜெபத்துக்கு போயிருந்துருக்குறோம். அவங்க வந்து ஜெபத்தில் உட்காந்து எங்கள் மாஸ்டர்மா வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க, இப்படி என் கணவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு சாயங்காலமே அவங்க சாட்சி சொன்னாங்க, இப்படி வந்து சின்ன ப்ளாக் தான், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க 2 பேரும் தொடர்ந்து ஜெபத்துக்கு வர்றாங்க. நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கணும், ரட்சிப்படையணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு ஊர்லையும் எழுப்பணும். நம்மளா கூட்டத்துக்கு வந்து ஜோபனு தலையை கொடுத்துட்டு ஜோபன் போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அநேக தலையில கை வச்சு என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஜோபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். ஆண்டவர் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், நம்ம போய் என்ன மற்றவங்களை வச்சிருக்கும் போது கத்தர் ஜெபத்தை கத்தர் கேட்டார் விசுவார். அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். விஸ்வா உபவாச பிரார்த்தனை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி விஸ்வா மீட்டிங்கள் நடக்கும். அதில் தேவனுடைய சிறுபடி மாறிப்பட்ட தேவனுடைய மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்க போறாரு. அவர் கத்தரால் வல்லமையாக பயன்படுத்துகிற ஊழியர்கள் அநேகரை அழைத்து கொண்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. கிராமங்கள் இருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெப குறிப்போல நீங்கள் எழுதி கொடுத்துருப்போங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் ஜெபிக்கணும்னா முதல்ல நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வீட்டை வந்து ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தரை பொறுத்து நல்ல சாட்சிகளுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? கிருபையில நல்ல ஆண்டவரே ஏற்படுத்தின எல்லா சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஊழியம் செய்கிற அருமையான சிஸ்டர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக கத்தை பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒரு கிராமம் அநேக கிராமங்களுக்கு செல்வோம். அந்த இங்க இருக்கிற ஆண்டவரே விசுவாசி, இங்க இருக்கிற வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை சொல்ல கத்தை உதவி செய்யுங்க. விசுவாசு பிடித்த மனிதனை விடுதலையாக்கின பொழுது அவர் தெற்கபடி என்ற நாடெல்லாம் கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை சொன்னது போல நாங்கள் தேவனுக்காக எழுப்பி அநேகரை ஆத்துமாலை பண்ண கர்த்தர் உதவி செய்யும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே இப்பொழுது மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், சோதரர். இந்த மாத கூட்டத்தில் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வருகிறேன். அல்லேலூயா. எவ்வளவோ தடைகளானாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சட்டம்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. 10 வரைக்கும் தெரியும். டக்குன்னு கரண்ட் போச்சு, ஃபோன் பண்ணி கேட்குறேன், சடவுன்ட்டாங்க. நம்ம என்ன பாஸ்ட்டுக்காக சொல்லுவாங்க, பாஸ்ட்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவங்க தான் போய் எல்லா காரியம் பார்த்து கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஒருவரும் தள்ளாத தேவன். அதுக்காக சொல்லுங்களேன். தான் நடந்த போறன்னு தெரியல, கரண்ட் இல்லையே, என்ன செய்ய போறது இல்லை. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சகலத்தை செய்கிறார். கரண்ட் ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். இந்த மாதத்துல நீங்க தேவனுடைய பிள்ளையா பிசாசுடைய பிள்ளையா? அதை மட்டும் சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். தேவனுடைய பிள்ளையா பிசாசுடைய பிள்ளையா? தேவனுடைய பிள்ளையா என்ன செய்யணும்? நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படி. தேவ சத்தத்தை கேட்கணும். பைபிள் என்ன போட்டிருக்கிறதுக்கு பொய் என்ன செய்யக்கூடாது, செல்லு அதிகமாக என்ன செய்யக்கூடாது, சீரியல் என்ன செய்யக்கூடாது, சினிமா என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நம்மளாம் பார்க்காம இருக்கோம். கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு, சண்டை, பொறாமை எல்லாம் உள்ள வச்சு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்க நீங்களும் தான். நீங்கள் நான் யாரு? ஏசப்பா. ஏசப்பாவில் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவில் எப்படி இருக்கணும்? ஏசப்பா மாதிரி இருக்கணும். நம்ம யார் மாதிரி இருக்கணும்? இருக்கோமா? அப்போ நம்ம ஏசப்பா மாதிரி இல்லாட்டி யார் பிள்ளைய நம்ம? கோயிலுக்கு ஏசப்பா கோயிலுக்கு போகிறோம், ஆனால் வீட்டுக்குள்ள போகிற விசுவாசம் கிடையாது. செவன் கேட்கப்படுமா? பதில் வருமா? வியாதி மாறுமா? கடன் மாறுமா? பிரச்சனை மாறுமா? எவ்வளோ மணி நேரம் சொல்லி பார்க்கணும்? ஜெபம் எவ்வளோ நேரம் பார்க்கணும்? உபவாசம் இருக்கா? நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஆதி நாட்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 21 நாட்கள் உபவாசம் இருந்த நாட்கள் உண்டு. 40 நாட்கள் எங்கள் அம்மாவுக்கு பாதி நாட்கள் அது 40 நாட்கள் உபவாசம் இருக்காங்க. 3 நாட்கள் குசியாம கூடிய உபவாசம் இருக்கலாம். அன்னைக்கு நம்ம அந்த உபவாசம் இருக்கிற அன்னைக்கு என் படத்தில் தெரியுதா? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும் தெரியுதா? என் பரிசுத்தத்தில் நிற்க முடியல தெரியுதா? வரங்கள் நமக்கு ஏன் கிரியை செய்ய தெரியுதா? வல்லமையை நமக்கு வெளிப்பட தெரியுதா? என் பிசாசு நம்முடைய வீட்டில் உட்காந்து ஆட்டி படைக்கிறான் தெரியுதா? உபவாசம். வசனம் சொல்லுது, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு எவ்விதத்தில் என்ன செய்யாது? நல்லா தெரியும். உபவாசம் இருப்பாங்க. நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தும். 3 நேரம் 7 நாள் 8 வடுக்கு வெட்டுறோம். சனிக்கிழமை சேர்த்து நான்வெஜ்ஜே வெட்டிடும். ஒரு டீயை விடுறதில்ல, ஒரு வடையை விடுறதில்ல, ஒரு ஸ்நாக்ஸை விடுறதில்ல. சரீரத்துக்கு தீ போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த உள்ளான மனுஷன் என்ன சாப்பிடும்? என்ன கொடுக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வசனம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாழ்க்கை எத்தனை விசுவாசி இருக்கிறார்? ஜெபத்தில் காத்திருக்கிறது இல்லையே. நல்லா கவனிங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த நிலைகளில் இருக்கணும். நம்ம எப்படின்னா சரீரத்துக்கு முன்னாடி வச்சிருக்கோம், ஆவி ஆத்மா பின்னாடி வந்துச்சு. முதல்ல என்ன நிற்கணும்? ஆவி, அப்புறம் ஆத்மா, அப்புறம் சரீரம். இந்த சரீரத்தை நம்ம ஒடுக்கி கீழ்க்கணும். நம்ம சொல்றது சரீரம் கேட்கணும். உபவாசம்னா உபவாசம். நம்ம வீட்டில் போராட்டம் ஏன் உபவாசம் பண்ண மாட்டோம்னா, வேலைக்கு போகிற ஒரு நாள் உட்காந்து நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்ல? நம்ம குடும்பத்துக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்ல? மற்ற ஜனங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்ல? தேவ சமூகத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய சுபாவங்கள் மாறுறதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்ல? இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல உண்மை போல மாறணும். உண்மை போல நான் சாந்தமுள்ளவனா மாறணும். உண்மை போல பொறுமை எனக்கு வேணும். உண்மை போல பாடுகளை சகிக்கிற தன்மை வேணும். உண்மை போல நான் என்ன செய்யணும்? உத்தமமான ஊழியம் செய்யணும். என் பேச்சில், என் நடக்கையில், என் பார்வையில், என் சிந்தையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழணும்ப்பா. என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். நீங்கள் நடந்து போகும்போது இவங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மை இல்லை தெய்வம். இவங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். இவங்க ஜெபம் பண்ணா விடுதலை கொடுப்பாரு. இவங்க சபைக்கு போனால் ஆண்டவர் அதிசயங்களை செய்வாங்க. சொல்லணும். நீங்கள் நம்முடைய சாட்சியை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் நம்ம பின்பற்றாங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு அம்மா இன்னைக்கு ஆவியன் உணர்த்துற காரியம், நீ ஏன் பிள்ளைன்னு சொல்ற, என் சுபாவம் ஒண்ணுமே உன்ட்ட இல்லைன்றார. என் பிள்ளை நீ சொல்ற, ஆனா என் சுபாவம் உன்ட்ட இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் மாதிரி வாழ்ந்துட்டு ஆண்டவர் பிள்ளையா நீங்க வாழணும். அதை தான் கற்று விரும்புகிறார். அப்பதான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கோம். 8ஆம் மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தனா ஸ்தோத்திரம். வாசிப்பு ஏசாயின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா 58:11. சீக்கிரம் வாசிங்க.
எல்லாரும் அந்த பக்கத்து மட்டும் சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். சோதரம் எல்லாம் எடுத்தவங்க நீங்க எல்லாம் சோதரம் அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்ட சிஸ்டர் வாசிக்கும் போது அதை பாருங்க. முதல் சோதரம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் என்ன செய்வாரா? நினம் உள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சல தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்த விரும்புகிறார். நித்தமும் உங்களை போஷிக்க விரும்புகிறார். வசனம் சொல்லு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, நம்ம பார்க்கிற வழிகள் கூட நமக்கு செம்மையா தோணும். ஆனா முடிவு என்ன தெரியுமா? மரண வழி. செம்மையாய் தோன்றுகிற வழி மரண வழி. ரெண்டு வித வழிகள் இருக்கு. ஒன்று தேவனுடைய வழி, ரெண்டாவது சுய சித்தத்தின்படி நடக்கிற நம்முடைய வழி. அநேக நேரங்களில் 99% நம்முடைய வழியில தான் நம்ம நடக்கிறோம். ஒரு தேவைன்னா நமக்கு தெரியும், இந்த பாதையில போனா கிடைக்கும்னு சொல்லி ஒரு காரியத்தை இப்படி செய்யும் நமக்கு தெரியும். ஆனா ரெண்டாவது தேவனுடைய வழிகள் வித்தியாசமா இருக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்னா, நான் தேவனுடைய பிள்ளை, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டவன், என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, என்றைக்கு இயேசப்பாட பிள்ளையா நான் மாறிட்டேன்னா, என் வழிகளை, என் குடும்பத்தின் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம். நம்ம கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர் தான் நம்ம நடத்தணும். இயேசு வீட்டின் தலைவர் போட்டுருவோம். ஆனா தலைவரா இருக்கிறாரா? எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றோ அதான் நான் செய்வேன், எங்க மனைவி என்ன சொல்றோ அதான் நான் செய்வேன், என் பிள்ளை என்ன செய்தோ அதை தான் நான் செய்வேன்னு சொன்னா இயேசுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை படிச்சுட்டு 12th படிச்சுட்டு காலேஜில் சேர்க்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும்னு சொல்றாரு. மகன் என்ன சொல்றது? நான் பிசிக்ஸ் படிக்கிறேன்னு சொல்றாரு. அம்மா என்ன சொல்றாங்க? சுவாலஜி படிக்கிறேன்னு சொல்றாரு. ஆளாளுக்கு ஒரு கோர்ஸை கொடுத்தா அந்த பிள்ளை எந்த கோர்ஸ் எடுக்கும், அதை முடிக்க முடியுமா? அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? அது 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் பார்த்து தான் தெரியும். அப்ப நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகள் ஒளிவு மர கண்ணுகளை போல இருக்கான்னு சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் மகன் என்ன கோர்ஸ் படிக்கிறான், எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய தெய்வத்துக்கு ஒரு பேர் உண்டு, பேசுகிறது. அப்ப எனக்கு காரியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நாள் பதில் வந்தது, 2 நாள்ல பதில் வராது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து மணிக்கணக்கா நாள் கணக்கா உட்கார்ந்து காத்திருந்து பதில் கிடைக்கிற வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல் வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அப்ப தேவன் என் கையை பிடித்து ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வச்சு நம்மளை நடத்தி கொண்டு வந்து அற்புதமா நடத்த, அதிசயமாய் நடத்த அவர் விரும்புகிறார். ஆனா நீங்க என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வழியில அவருடைய கருத்தில் விட்டு கொடுக்குறது, சுய வழியில நடக்கும், நமக்கு பிரியமான காரியங்களை செய்யும். ஆனா சிக்கணும் போது கத்தர், அதனாலதான் பதில் வராமல். எனக்கு அன்பானது எவ்வளவு நல்லது தெரியுமா? என் மெய்ப்பவர் உள்ளுள்ள இடங்களில் மெய்க்கிற நல்ல மெய்ப்பர், எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற கருத்து, அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிற கருத்து, என் ஆத்துமாவை தேற்றுகிற கருத்து, நான் மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் நான் பொல்லாப்பு தேவரீர் என்னோடு இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்களும் நானும் அவருடைய வழிகளில் நடக்க 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 கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு பாக்கியவனாக கர்த்தர் மாற்றுவார். என் வாழ்க்கை நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றப்படுறது. நீர் காலில் ஓரமாய் நடக்கட்டு, தன் காலத்தில் தன் கொடியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போடு அவன் சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு மகிமையான வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டத்தில் நடந்துக்கிட்டு ஆண்டவர் குறை சொன்னா சரிதானா? உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க, அது இஷ்டத்துக்கு காலேஜுக்கே போகாம ஸ்கூலுக்கே போகாம கட்டடிச்சு ஊர் சுற்றி வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, எத்தனை ஆயிரங்களை செலவழிப்பீங்க? அப்படித்தானே ஆண்டவர் நினைப்பாரு. உனக்கா நான் ஒரு பிரசங்கம் கேட்ட அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொடுக்கணும்னு சொன்னேன்.
ஒரு பிரசங்கத்தை கேட்ட ஒரு மலையாள பிரசங்கம், மலையாளம் எனக்கு அதிகமாக இருந்தாலும் அதை கேட்டேன். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அந்த வார் அப்படியே தூக்கி எடுக்கும்போது சதை அப்படியே பிச்சு 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 அந்த எருசலேம் வீதியில கிடக்குது. ரத்தம் அப்படியே ஆறா ஓடுது. வெறும் எலும்பு மாத்திரம் தான் இருக்கு. முகத்துல சிலுவையில தொங்குறாரு, முகம் கூட அந்த கேடு அடைஞ்சிருக்கு. நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையா மாறன்னு சொல்லி பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகன்னு சொல்லி அவ்வளவு பாடுகளை சகித்திருக்கிற தெய்வம், ஜீவனை பணையம் வைத்து கொடுத்திருக்கிற தெய்வம், ரத்தம் சிந்தின தெய்வம். கடைசி சொட்டு ரத்தம் ஈட்டி வைக்கிற ஈட்டியில குத்துன பொழுது ரத்தம் நீர் வெளியே. அப்ப எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நான் அவருடைய வழியில் நடக்கணுமா, பிசாசு வழியில் நடக்கணும்? ஆண்டவர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. ஆனால் அந்த நேசித்த நான் பாத்திரமா இருக்கிறேன். உங்களை நேசிக்கிறவங்க உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் நேசித்து அவங்களுடைய இருதயம் எவ்வளவு வேதனை போகும். நான் பிசாசின் வழியில் நடக்கும் போது என் தேவனுடைய இருதயம் குத்தப்படுது. பிசாசு பிரியமான காரியத்தை செய்யும் போது, பொய் பேசும் போது, திருடும் போது, தேவனுடைய பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது தேவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. என் பிள்ளைக்காக நான் பட்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மறந்து போய் மனசும் மாம்சம் விரும்புறது போல ஒரு வாழ்க்கை வாழ்க்கை ஆடுகிறார். இந்த கர்த்தரை நித்தம் நடத்தணும்னா முதலாவது என்ன செய்யணும்? 3 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:3 வாசிங்க. நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? வாசி. உங்கள் இச்சைப்படி நடந்து மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குறதும் இருக்குமோ? போதும் பாருங்களேன். 2 விதமான உபவாசம். ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமான உபவாசம், கர்த்தருக்கு பிரியமில்லாத உபவாசம். நம்ம 90% கர்த்தருக்கு பிரியமில்லாத உபவாசம். சண்டைக்கும் வழக்குக்கும் வாதுக்கும் கோர்ட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் உட்கார்ந்து ஜோம். நம்ம சத்தத்தை அதிகமா கூப்பிடுறோம். இதையா உபவாசம் பண்றேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உபவாசம் என்ன? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும், நெருக்கப்படுகிறதை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகள் உடைத்து கொடுக்கிறதும், பசியோடும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துறக்குள்ள செழுமையானவரை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதற்கும், வஸ்திரப்படாதை கண்டவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதோ எனக்கு வந்த உபவாசம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எனக்கு பிரியமான உபவாசம் செய்யறியா, எனக்கு பிரியமில்லாத உபவாசம் செய்யறியா? அப்ப நம்ம செய்யற உபவாசம் தேவனுக்கு பிரியமான உபவாசமா இருக்கா? நான் உபவாசம் பண்ணும்போது எதுக்காக நான் சொல்றேன்? என்னுடைய காரியங்களுக்காக நான் சொல்றேன். ஒரு சண்டையில, ஒரு பிரச்சனையில, ஒரு போராட்டம் அது மாதிரி சொல்லி ஆண்டவர் நீ ஏன் இல்ல, நான் உனக்காக எல்லா விஷயம் ஆயத்தமா இருக்கேன். ஆனா நான் என்ன விரும்புறேன்னா, அக்கிரமத்தின் புனித இருக்க ஜனங்களை நீ விடுதலையாக்கணும். நெருக்கப்படுகிற ஜனங்கள், ஒடுக்கப்படுகிற ஜனங்கள், வியாதியில் இருக்கிற ஜனங்கள், பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ஜனங்கள், அவனுக்கு மெய்யான தெய்வத்தை தெரியாது, இயேசுவுக்கு கூப்பிட தெரியாது, அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, இயேசு நோக்கி பார்க்க முடியாது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவனுடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற வித சிந்தனை, பிசாசு அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிறான். எல்லாம் கவனிங்க, அவங்களுக்கு தற்கொலைதான் சிந்தனை. பிசாசு எப்படி பாதிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நானும் தப்பு விடப்படுறோம். ஏன்னா ஏசப்பா பிள்ளையா மாறினதுனால பிசாசுடைய சகல உபத்திலிருந்து கர்த்தருடைய தப்பு விட்டுருக்கிறார். ஒரு மனுஷன் பிரச்சனை இருந்தா, போராட்டம் இருந்தா, 5 லட்ச ரூபாய் கணங்க, நீங்க நம்ம 10 லட்ச ரூபாய் கடனை தெம்பா உட்காந்துருக்காங்க. 5 லட்ச ரூபாய் கடனுக்கு குடும்பமா சூசைட் பண்ணி சாகுறான். அவனால நிம்மதி எடுக்க முடியுமா? இரவு நேரத்துல போராடுது, செத்து போ செத்து போ செத்து போ செத்து போ செத்து போ. வியாதி நடக்குது, வியாதியில் சோகமாகுது. டாக்டர் கடைசி நேரத்தில் சொல்றாங்க, எங்களால காப்பாற்ற முடியுது. மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறது இல்லையே, மற்றவர்களுக்காக உபவாசம் பண்றது இல்லையே, என் குடும்பத்துடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்கிறது இல்லையே. உன்னை அண்ணன் ரட்சிக்கப்படல, எங்க அக்கா ரட்சிக்கப்படல, அம்மா ரட்சிக்கப்படல,
இன்னும் விக்கிர வழிபாடுல தான் இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் என்ன செய்யறாங்க, மனமாறாம தான் இருக்காங்க. இன்னும் குடிப்பழக்கத்துக்கு அடிமை. அவர்களுக்கான உபவாசம் போட்டு கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்கிறா. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வழியை கர்த்தர் எனக்கு முன்பா செம்மையா இருந்தா நான் ஆசீர்வதிக்கிறது. வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்களை என்ன செய்யறாங்க, நம்ம வழிக்கு ஒருபடி கர்த்தர் செஞ்சுருவாரு. நம்முடைய பாதைகளை யோசிச்சு பாருங்க, நம்முடைய செய்யற காரியங்களை யோசிச்சு பாருங்க, நம்முடைய நடக்கை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்களை கருத்து நம்ம விட்டு என்ன நமக்கு கஷ்டம்? ஏன் அநேகர் ரசிக்கப்பட மாட்டாங்க தெரியுமா? அவனால விபச்சாரம் பண்ண முடியாது, அவனால சினிமா பார்க்காம இருக்க முடியாது, அவனால குடிக்காம இருக்க முடியாது. அநேக காரியங்கள் தவறா நடக்க முடியும், தவறான நடப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதெல்லாம் செய்ய முடியாது. அங்க வேதத்தின்படி தான் நடக்கணும். இதுதான் கட்டளை, இப்படித்தான் நடக்குன்னு சொல்லி இந்த கட்டளை இருக்கிறதுனால அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இருளில் இருக்க விரும்புறாங்க. ஆனா வெளிச்சத்தின் பிள்ளையால் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் அப்ப அந்த ஜனங்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய நீங்கள் நானும், உலகத்துக்கு உப்பா இருக்க வேண்டிய நீங்கள் நானும், நம்ம மற்றவர்களை போல நீங்கள் நானும் வாழ முடியும். மற்றவர்களை நம்மளை பார்க்கறாங்க, இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறாங்க, இவங்கெல்லாம் ஆண்டோடைய பிள்ளையை பார்க்கும்போது என் வாழ்க்கை அவர்களை காத்து மோசமா இருக்காங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்க்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, என் ஜெபம் எப்படி இருக்கு, என் விசுவாசம் எப்படி இருக்கு, என் பரிசுத்தம் எப்படி இருக்கு, நான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன்னா, வேதத்தின்படி வாழ்றேன்னா, வேதத்தின்படி நடக்கிறேன், எல்லா காரியங்களையும் நான் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரை நீ பரிசுத்தமாக்கி கொண்டே போகும். வசனத்தின்படி நடக்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை அவர் பாக்கியம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் நீதிமன்ற சிரசுகள் என் மேல வந்து அவரை நடத்துவான். தேவனுக்கு பிரியமான உபவாசம் நான் பண்றேன். உபவாசம் தேவனுக்கு பிரியமா பண்ணும்போது வசனம் சொல்றது 8ஆம் வசனம், அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல. வாசிங்க இந்த வசனத்தை. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழித்து கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாடி பாதுகாப்பு. யோசிப்பாங்க, உன் சுகவாழ்வு தொழில் ஏன் சுகவாழ்வு தொழிக்க மாட்டேது? ஏன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்ல? ஏன் உன் பிள்ளை வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? தவறான காரியம் ஏன் மாற மாட்டேங்குது? நீ தேவனுக்கு பிரியமான உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்து உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அந்த நீர் என்னை நடத்துவீராக, நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக, நீர் என்னை போஷிப்பீராக, நீர் என்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க நடத்துங்கப்பா, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். நமக்கு ஒரு தலைப்பனுக்கு பேர் உண்டு, ஆலோசனை தருகிறது. எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுகிறேன், வானத்தின் பூமியை படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசை. எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். என்னை நடத்துகிற தேவன் அவர் கூட இருக்கிறார். என் போக்கில் வரத்தில் பாதுகாக்கிற தேவன் கூட இருக்கிறார். நான் வலது பக்கம் போனாலும் இடது பக்கம் சாய்ந்தாலும் கர்த்தர் என்னை கரத்தில் தாங்கி முடித்து நடத்துகிற கர்த்தர். என் கால்கள் சறுக்கும் பொழுது அவர்களுடைய கை நம்மை தாங்கி முடியும். ஒவ்வொரு நாளும் கண்மையோட கர்த்தர் பாதுகாக்கிறார். இரவு நாள் தூங்குறோம், பகலெல்லாம் தேவ சமூகத்தில் வேலை செய்யும், அநேக நாட்கள் உபவாசம் ஜெபிக்கிறோம், என்னென்னமோ காரியங்கள் செய்யணும். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். உலகத்தாருக்கு பாதுகாப்பு இல்லைங்க, உலகத்தாருக்கு பாதுகாப்பு இல்லை. உலகத்தினால் என்ன செய்ய முடியும்? நிம்மதியாக வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோட போராடுங்க வாழலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால தைரியமா இருக்கும். இரவெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார், பகலெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். உண்ண உணவு உருக்க இருக்க தருகிறார். ஒரு குறைகளாக கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தரை தேர்ந்து ஒரு நன்மை குறைவு. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் இல்லை. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உண்மையால் கர்த்தரை தேடும் எனக்கு உண்மையால் கர்த்தரை ஒரு நன்மையும்
நம்ம சுகத்துக்காக பிள்ளைய கொள்றாங்க. படிக்கிற பேப்பர்ல படிக்கிற ரொம்ப மோசம். தகாத தொடர்பு இருக்கிற பொண்ணு பிள்ளைய சமத்துல அடிச்சு கொண்டு அடிச்சு கழுத்து அறுத்து போடுறான். கணவன் மனைவி கொடுறான், மனைவி கணவன் கொடுறான், குடும்பமா வயச வச்சு கொடுறான், கடனை குடும்பம் வயச வச்சு கழுத்து அறுத்து. யோசிச்சு பாருங்களேன். பேப்பர் வேலை பார்க்குறேன், வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், வெளிநாட்டு வேலை செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டுருவான். இங்கெல்லாம் சீக்கிரம் பண்ணாங்க, எவ்வளவோ மணிக்கணக்கு வேலை செய்யும், இரவு பகலமாக வேலை பார்த்து பிள்ளைக்காக குடும்பத்தை கஷ்டப்பட்டு வளர்ந்துனா இங்கே யாருமே தவறான தொடர்பு இல்லை. அவன் சந்தோஷமா மனைவியை பார்க்க வர்றான். 2 நாள் கழிச்சு மனைவி கள்ளக்காரங்க சேர்ந்து அவன் கழுத்து இச்சை எவ்வளவு விசுவாசம் வேலை செய்ய தெரியுமா? சிறு பிள்ளைகள் 2 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை அந்த இச்சை நாவி கெடுத்துக்கே இல்லையா? சின்ன பிள்ளையை பார்க்கும்போது இச்சையோட பார்க்குறேன், ரொம்ப மனசு. பெண்கள் தவறாக வாழ்றாங்க, ஆண்கள் தவறாக வாழ்றாங்க, வாலிப பிள்ளைகள் தவறாக இருக்கு, வாலிப பிள்ளைகள் தவறான பாதையில் போறாங்க. பிசாசு எவ்வளவு ஜனங்களை வஞ்சித்து வச்சிருக்காங்க. அந்த ஜனங்கள் மத்தியில நீங்க ஒரு நோவா போல நீதிமானாய் வாழந்தா கர்த்தர் உங்களை நீங்க எடுத்திருக்க முடியும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கோம். வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மேல என்னை ஒப்புட்டு பார்க்கிறப்பா, இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான உபவாசத்தை நீங்க நான் பண்ணணும்னா முதலாவது காரியம் நம்முடைய வெளிச்சத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா எழுப்ப பண்ணுவார். 2வது நம்முடைய சுகவாழ்வு துளிக்கும். 3வது நீதி நமக்கு முன்பாசம். அலையிலே சொல்லுங்களேன், நீதி நமக்கு முன்பாசம். நாம் செய்கிற நீதியான காரியங்கள் நமக்கு முன்பாக செய்யும். 4வது காரியம் கர்த்தருடைய மகிமை பின்னாடி நம்மை பார்க்கும். எழுப்பி பிரகாசிக்கும் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கிற ஒரு ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் கிடையாது. நம்மளை பார்க்கிற முக பிரகாசிக்கிறா, நம்ம பிரகாசிக்கிறா யோசிச்சு பாருங்க. அவர்கள் அதை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் 15 அதிகாரம் வாசிக்கிற 2 மணி நேரம் செபிக்கிறோம்னா நம்ம முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். இல்லைன்னா பேய் மாட்டார். செவம் பண்ணல பயிர் படிக்கல பேய் தான் வீட்டு. அப்புறம் பாச ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணு பேய் உள்ள இருந்தா நடக்கும், ஒன்றும் நடக்கும். மகே ஜெபம் பண்ண மாட்டார், வீட்டுக்காரி ஜெபம் பண்ண மாட்டார், நீயும் ஆடவர குடும்பம் உருப்படுமா? குடும்பம் உருப்படுமா? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கும். என் மகனுக்கு கம்ப்யூட்டர் தெரியும், என் மகனு செல்ல பிரிச்சு மேய்ச்சிருவான், இதெல்லாம் நல்லது. படிப்புல டாப்பு, ஆவிக்குரிய ஜீவியத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வேத வசனத்துல முட்டை எல்லாம் கவனிக்கணும். படிப்புல கம்மியா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வந்தா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். அவன் படிப்புல டாப்பா இருந்து செபம் இல்லாம வேத வாசிப்பு இல்லாம பரிசுத்தம் இல்லாம ஊர் சுத்துறானா அவன் ₹1,00,000 சம்பாதிச்சா கூட அவனுடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆசீர்வாதத்தை மாற்றவே முடியும். எனக்கு அம்மான தேவனுடைய பிள்ளைகள் ஒளிவ மரங்கள், என் பிள்ளைகள் நல்லா கைவிட, என் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல இருக்கணும். என் பண்டிகையை சுற்றி இருக்கிற ஒளிவ மர கண்டுகளை போல இருக்கணும். வச்சு பாருங்க, நம்முடைய நீதி முன்பாசும்போது கர்த்தருடைய மகிமை நம்மளை பாதுகாத்து மாத்திரமல்ல, நீங்க கூப்பிடும்போது கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். அல்லேலூயா. தேவனின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஏசப்பாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நான் தேவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நான் செம்மையா இருக்கிறேன். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்துல அந்த வியாதிக்காக சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவர் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்தே என்பதை நினைத்தார். இந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்துச்சு?
தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவன். அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவருக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவனுக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஆள் இல்லை. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அவன் எல்லா காரியங்களும் பிரியமாய் இருந்த ஒரு மனுஷன். அவனுக்கு தெரியும் கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஏன்னா தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உத்தமன், நான் நீதி கேடு செய்ததில்லை. நம்ம இருதயமே நம்ம குற்றவாளி தீட்டக்கூடாது. ஒரு நேரம் தெரியுமா உங்களுக்கு, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் நமக்கே அந்த ஒரு எண்ணம் வருது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜெபத்தெல்லாம் கேட்பான்னு தெரிஞ்சா நம்ம அவுட்டுன்னு அர்த்தம். அப்ப ஏதோ குற்றம் இருக்கிறதுனால தான் பிசாசு என்ன சொல்றேன், நீ ஜெபம் பண்ணாத, ஏசப்பா என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அவனே சொல்லிட்டான். பிசாசு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான். ஆனா குற்றம் சாட்டுறது வேற, ஆனா ஒரு தப்பு இருந்துச்சுன்னா நம்மளால ஜெபிக்க முடியும். நீங்க சொல்ல நம்ம தேவனுக்கு முன்பாக மன உண்மை உபத்திரங்கள் உண்டுதாங்க, பாடுகள் உண்டுதான், கஷ்டங்கள் உண்டுதான். கர்த்தர் கூட இருக்கிற பார்த்தீங்களா, உபத்திரப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக. பவுலுக்கு வராத உபத்திரவமா? யோபுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. ஒரே நாட 10 பிள்ளைகள் இழக்கிறான், எல்லா மிருகச்சியும் இழந்து போவார். தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு உத்தமமாய் நடந்தார். உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுதல். அந்த பாஸ்டர்லாம் கிடையாது, அந்த பரிசுத்த உபவாசம் கிடையாது, மிஸ்பா கூட்டம் கிடையாது, யோபு எதுவுமே கிடையாது. அந்த நாட்களில் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து வரதான், அவன் தான் நீதிமான். இன்னைக்கு நமக்கு இவ்வளவு காரியங்கள் இருந்து தேவனுடைய காரியத்தில் குறை கொண்டு போறோம்ல, தேவனுடைய வழி விலகி போயிடும்ல, தேவனுடைய சொல்ற வார்த்தை கீழ்ப்படியல, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு பெண் தேவனுக்கு முன்பாக உண்மை ஊத்தணும்னா அந்த முழு குடும்பத்தை ரட்சிப்படலாம். ஆனா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஜெபம் இல்லாம, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தவறான நடக்கிறதமா முழு குடும்பம் அடைஞ்சு போகும். ஒரு பெண் நினைச்சா அவனுடைய புருஷனை கட்டி மேல தூக்கி நிறுத்த முடியும், ஆனா அதே பெண் நினைச்சா முழு குடும்பத்தை அழிக்க முடியும். கர்த்தர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அதிகாலையில் நீதிமொழியில் ஒரு வசனங்களா இருக்கு, அதிகமான வசனம் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்க, நீதிமொழி புஸ்தகம் 31 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வந்து வாசிக்க கட்ட 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 வாசிக்கும். ரைட், வாசிக்கும். ஆகாரம் கொடுத்து நல்லா கவனி, எல்லா பெண்களே இதை கவனிங்க, வாசிக்கும். வாங்குகிறார், நாட்டுகிறார், இரவிலே அவள் விளக்கு, இரவிலே அவள் விளக்கு, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். விளக்கு ஜெபத்தை குறிக்கும். நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. 2 நிமிஷம் ஜெபம், இந்த 10 நிமிஷம் தான் மூச்சை பிடிச்சி அப்படியே நிறுத்திடுவேன். 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட நீ ஜெபமே பண்ணது பேசாம படுத்து நீ பார்த்து. இந்தியாவுக்கு ஜெபம் பண்ண, இந்தியாவை ஆசி ஒரே வெள்ளை ஜெபம். இந்த அம்மா பண்ற ஜெபத்துக்கு இத்தனை மாநிலங்களை ஆசிரியச்சு, மாவட்டத்தை ஆசிரிச்சு, கிராமத்தை ஆசிரியச்சு குடிச்சிடும். தமிழ்நாட்டை ஆசிரியர், உத்தமாவளத்தை ஆசிரியர். அவள் விளக்கு அணையாது. பழைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டை வாழ்ந்தவங்களாம் முழங்க. நம்ம நீதி முன்னாடி போன எப்படி நம்ம நடக்கணும், என் ஜெபம் கேட்கப்படணும் எப்படி நான் இருக்கணும், சுகமான தெளிவுக்கு நான் எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு உபவாசத்தை நான் செய்யப்படும். கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் நடத்தினா கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? முதலாவது கர்த்தர் நடத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதம். முதல்வது ஆசீர்வாதம் எடுத்து கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிற மனுஷன் பார்க்க. இந்த பாக்கியவானுக்கு வேதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரோ எல்லா ஆசீர்வாதத்தை அல்லேலூயா. உண்மையாக நடக்கிறீங்க பார்த்து நன்மை செய்யாதா? கர்த்தருக்கு பிரியமான ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்தவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் எல்லைகளை பெரிதாக்க மாட்டார். யாப்பேஸ் தன் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கத்திரட்டு அவனை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா? 2வது காரியம், கர்த்தருடைய பாதுகாப்பு. நமக்கு எங்க போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு. யோசிச்சு பாருங்க,
எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகளோடு நான் கர்த்தருக்கு பிரியமா நடந்து கர்த்தருடைய வழியில நான் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். யோபுவை சுற்றி கர்த்தர் வேலிட்டு என் குடும்பத்தை சுற்றி, என் பிள்ளையை சுற்றி, என் கணவனை சுற்றி, எல்லாவற்றையும் சுற்றியும் என் வீட்டை சுற்றி கர்த்தருடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. சாத்தான் உள்ள வர முடியுமா? நல்லா கவனிக்கணும். சாத்தானுடைய காரியங்கள் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நேரா வந்து நம்ம வீட்டை வந்து உட்காந்துருவோம். புரியுதா நான் சொல்றது? உங்க வீடு பூட்டி இருந்தா யாரும் உள்ள வர முடியாது. ரைட்டானா? உங்க வீடு பூட்டி இருந்தா யாரும் உள்ள வர முடியாது. நீங்க கதவை திறந்து லேசா நீங்க கதவை திறந்தா உள்ள யார் வேணா என்ன செஞ்சலாம். அதுதான். அதனால வசனம் எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்யும்? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கணும். அப்ப சர்வ வல்லமை தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்களை நான் எந்த அளவுக்கு நான் கர்த்தருக்கு முன்பா உண்மை யுத்தமா நடக்கணும். மூன்றாவது காரியம், கர்த்தரை உயர்த்துவது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்து அவர் நித்தம் அவர் நடந்து கர்த்தர் அவனை உயர்த்துவார். யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர், தானியேலை உயர்த்தின கர்த்தர். அடிமையா போறான், கர்த்தர் அவனை உயர்த்தலையா? செம்மையான வழியில நடந்தாலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். நான்காவது காரியம், கர்த்தர் அவளை கீர்த்தி புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைப்பார். அழகா சொல்றேன். என் வாழ்க்கையை சொல்றேன். ஒன்றும் இல்லாத ஆளு, ஒரு பைத்தியகாரனா இருந்த ஒரு மனுஷன். எனக்கு பைபிள் நாலேஜும் கிடையாது, உலக நாலேஜும் எனக்கு கிடையாது. தேவனுடைய பெரிதான கிருபையால் என்னை ரட்சித்து என்னை விடுதலையாக்கி நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வச்சிருக்காரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு பார்த்தேன்னா ஒவ்வொரு டிவியில் அந்த பேட்டி எடுக்கும்போது இன்னைக்கு அநேக நாடுகளுக்கு அது போகும். அநேக ஜனங்களுக்கு செவி காலையோட ஒரு அம்மா பயன்பெறும் ஜாப்னு சொல்லி என் கணவனார் பிரிஞ்சு போயிட்டார். குடும்பத்தில் பயங்கர சண்டை, தகாத தொடர்பு, பிள்ளைகள் தாறுமான வாழ்க்கை. அந்த பிள்ளை சொல்றாங்க பைபிளை எரிச்சிருச்சு. பைபிள் என்ன விசுவாசனுடைய போடுறது பைபிளை கிழிச்சு எரிச்சிருச்சு. அவங்க அம்மாவை அடிக்கடி அடிக்கும். பயங்கர சொல்றாங்க. நான் வந்து என்ன செஞ்சேன்னா என் கணவனை ஏற்றுட்டேன். ஆனால் இங்கே என்ன செய்யணும்னா எங்கள் பிள்ளைங்க என்ன செய்யணும்னா இயேசு ஏற்றுக்கணும். குடும்பத்தில் சண்டை, நரக வேதனை. என்ன வேதனை? நம்ம எல்லாம் அப்பா நல்லா வச்சிருக்கிறாருல, நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா கையை தட்டுங்க. ஒவ்வொரு நாளும் நரக வேதனை, ஒவ்வொரு நாள் சித்திரம் குடித்து வந்து அடித்து சித்திரம் கொடுக்குறாங்க. நிம்மதியை தூங்க முடியல, மகளெல்லாம் வேணும், சமாதானம். ஏசப்பானவர் நல்ல சமாதானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க, நல்ல சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கிறத விட இந்த உலகத்தில் என்னங்க நமக்கு வேணும்? அதான் சொல்றாரு, நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் வைப்பேன். அல்லேலூயா. ஆனால் நம்ம சுய சித்தத்தின் படி நடந்தோம்னா ஆசீர்வாதம் வராது, பாதுகாப்பு வராது. நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் ஒவ்வொரு நாளும் வேதனையும் சஞ்சலமும் தவிப்பும். நரகம்ன்றது நம்ம வீட்டில் தான். ஒரே வார்த்தை, நரகம்ன்றது பிள்ளைய கீழ்ப்படிய மாட்டான். பிள்ளைய என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய மாட்டான். குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சண்டையும் சச்சரவும் தான், நிம்மதியாக தூங்க முடியாது. எப்பாலும் கடன் பிரச்சனை, வியாதிகள், பலவீனம், போராட்டம், நரகம் தான். தேவனுடைய வழிகளில் நீங்கள் நடக்கும்போது கர்த்தருக்கு பரலோகமாக நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? பரலோகமாக இருக்கணும். நம்ம வீடு நரகமாக இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேதனையும் துன்பமும் எல்லா காரியம் குறைவு. பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்ல தேவனுக்கு பயந்த மனிதனுடைய ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனா துன்மார்க்கமாய் வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தா ஒரு ராஜாவெல்லாம் குடல் வியாதினால கர்த்தர் வாழ்ச்சுவார், செத்தே போக பார்த்து. ஒரு ராஜாவெல்லாம் அவ்வளவு வேதனைப்பட்டு கூட அவன் பரிகாரியத்தை தரும், தேவனை தரும். நீங்கள் ராஜாக்களை ஆசாரியமா கர்த்தர் வச்சிருக்கிறது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க நல்ல கை வைத்து சொல்றேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த 8ஆம் மாதத்துல கர்த்தர் என்னை நடத்துகிற விதலில கர்த்தர் எந்த பாதையினை நடத்துகிறாரோ, எந்த காரியத்தை நடத்துகிறாரோ நான் விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குழியில விழுவதற்கு அனுமதிக்க மாட்டான், ஒரு பிள்ளை தீயில விழுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. நீங்களே பொல்லாத வழியில நீங்களே உங்க பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தும் போது சர்வ வல்லமை தேவனாய கர்த்தர் உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவர், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், உங்களுக்காக எல்லா பாடுகளை சகித்த தெய்வம் உங்களை என்னையும் ஆசீர்வாதம் பூமியில் ஆசீர்வாதம் நடத்தி ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாள் நடத்தி எத்தனை வருஷத்தை பூமியில வாழ்கிறோமோ அத்தனை வருஷங்கள் சுகமாய் தங்கி இருக்கப்பட்டு என் குடும்பத்தை ஆசீர்வதித்து, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, என் தொழிலை ஆசீர்வதித்து, நான் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, என்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாக கர்த்தர் வைத்து, நான் இருக்கிற பதில் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்கிற மாத்திரமல்ல, பரலோகத்தில் எனக்கு இந்த ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இதை நான் விடலாமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விடலாமா? குறைவிடக்கூடாது. சஞ்சலம் தவிப்பு. இந்த சஞ்சலம் தவிப்பு எங்க இருக்குன்னா அழுகையும் பற்கடிப்பு இருக்கிற இடத்துல. அழுகை பற்கடிப்பு நரகம் தான். அன்பான தேவனுடைய பிள்ளை, நரகத்தில் இருக்கிற கர்த்தர் உங்களை நீக்கத்தில் உண்டாக்குறது. என் குடும்பத்தில் போய் முழங்கால் படிக்கும் போது ஒரு சமாதானம் நிரப்பணும். என் இருதயத்தில் கர்த்தருடைய சமாதானம் இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமா நடந்திருந்தா என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தன் சுய வழியில் நடத்துறாங்க, என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. அவன் விக்கிரக வழிபாட்டிலிருந்து வந்திருக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிருக்கும். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நடந்துக்க முடியாது. தேவனுடைய பெரிய பலத்தை ஜாதியாக மாற்றிருக்கிறார். அந்த ஜாதி எல்லாம் மாற்றிடும். ஒரு விக்கிரகத்துக்கு பின்னாடி பிசாசுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதனா மாறி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போயிருப்பான். ஆனால் தேவன் ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டத்தை வைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ளாதீங்க, நீங்க ஒன்றை அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அடையா சொல்லுங்களேன். ஆபிரகாமும் எப்படி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தின்படி நீ நடக்க கூடாது என்பதுதான் பிசாசு கண்ணோக்கமாக இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை வாசிக்கிறவன் ஆதியாகமம் 12:2 நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உன் தகப்பன் வீட்டை பாரு, எல்லாவற்றையும் உன் தேசத்தை உன் இனத்தை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எங்க போறேன்னு தெரியாது, கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான். கீழ்ப்படிந்து உபத்திரம் வரலையா, போராட்டங்கள் வரலையா, குழந்தை இல்லைங்க 25 வருஷமா, எவ்வளவு வேதனை, எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. நட்சத்திரங்களை போல உன்னை பெரிய பார்த்தாங்க, குழந்தையே இல்லை, எவ்வளவு வேதனை. ஆபிரகாமை பார்க்க போய் இப்படி பார்த்துருப்பான். நிந்தையின் பாதை, அவமானத்தின் பாதை. ஆனா இவைகள் மத்தியில கர்த்தர் தனக்கு காட்டுற வழியில அடிச்சோடி பின்பற்றி நடக்க 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 கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். செல்வசியமான கர்த்தர் மாற்றம், ஐஸ்வர்யான கர்த்தர் மாற்றுகிறார். ஈசாக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து என உயர்த்த வல்லமையில தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதும் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதும் என் கையில தான் இருக்கு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பெருக்கத்தின் தேவன். 5 அப்பத்தையும் 2 மீன் 5000 பேரை போஷித்த தேவன் உங்களை நீ பெருக்கத்தின் உலகத்தை நடத்துவார். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சோதனை நேரத்தில் கர்த்தர் கூட பலியிட செலுத்தும் போது அவன் சொன்னான், பிள்ளைய நானும் போறோம், பிள்ளையாண்ட நானும் போறோம், நான் பலி செலுத்துக்கு திரும்பி வருவோம். விசுவாசத்துல வல்லவனா மாறணும். அப்படி விசுவாசத்தை பாருங்களேன். ஒரு விசுவாசம் வருதா? கடன் அடையும் விசுவாசிக்கிறோமா? பாதி விசுவாசம் பாதி கந்து வட்டி. பாதி விசுவாசம் பாதி கந்து வட்டி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆண்டவரே, கடன் பண்ணிட்டேப்பா, எனக்கு வழி இல்லை, உண்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும். வழி தரப்பாரா? வழியை காட்டுவாரா? ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குடைய வாங்கி யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறாங்க. 100 மடங்கு படம். பஞ்ச காலத்தில் விதைச்ச என்ன யோசிச்சு பாருங்க. கறி போகாத விதை, கறி போகாதா? பாருங்க, சின்ன பொண்ணு அப்படியே பையா போய் பாருங்க, ஒரு இது எவ்வளவு பசுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பார்த்தீங்கன்னா மழை இல்லாதனால எனக்கு தேசம்
ஒரு போகம் போச்சு அவுட்டு. ஆனா ஈசாக்குடைய சொல்லப்படுகிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருந்தான் 100 மடங்கு படம். ஏன்? கர்த்தர் தனக்கு சொன்ன தேசத்துல குடியிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தூத்து போட்ட கிணறு. ஈசாக்குடைய வேலைக்காரர் தோன்றாங்க, சுரக்கும் நீருக்கு விட்டாங்க. கண்பான தேவனுடைய பிள்ளைகள், ரெகோபோத்தும் வாழ்க்கையில வரணும்னா நீ கர்த்தருக்கு பிரியமான நடக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது போல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைப்படி நடக்க 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அநேகருடைய ராஜாக்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு அவனுடைய இருதயம் வாஞ்சையாய் இருப்பதை அநேகர் அறிந்து கொள்ளும். தேவனோடு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவ சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு நம்முடைய இருதய வாஞ்சையும் தான. தேவனுடைய பிள்ளையை நான் கெஞ்சி கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்க்கிற சாபத்தை தேடி வச்சு போயிடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? என்ன செய்யணும்? ஆசீர்வாத சொத்து சேர்க்க, வீடு சேர்க்க, அதெல்லாம் பத்தி கவலையில சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது யாக்கோபு வருது. யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதி 12 கோத்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொன்ன வெறும் கையில் கோடுமா போன 2 பரிவாரத்தோடு திரும்பி வருகிறார். யாக்கோபை போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவி நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவி நீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து நோக்கி உம்மை கிட்டி சேவே, வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் பூமரண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயம் ஆவல் பூமியில் பரத்து கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே, கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமது அன்பை அருமையாயின் நெய்யழைத்து அன்பின் தூத நாக செய்யும் தேவனே நான் உணர்ந்தையில் இன்னும் நெருங்கி யாக்கோபு படிக்கும் போது கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து அப்பா அம்மா சொல்லிடுவாங்க, மாமா வீடு போகணும், வெறும் ஆளா பரப்பு, என்ன நடக்குன்னு தெரியாது, அப்படியே நடத்துவதா இருக்குது. அப்படியே ஒரு கல்லை தூசி பழகும். தேவத்துக்குள் ஏறுவது இறங்குவதை பார்க்கணும். ஒரு கல்லை எடுத்து பொருத்தணும். அவன் மாமா இவன் ஏமாத்துறாரு. யாக்கோபுக்குன்னு ஒரு பேர் எத்தன். அண்ணன் என்ன செஞ்சுட்டான்? ஏமாத்து. அப்பாவை என்ன செஞ்சுட்டான்? ஏமாத்து. கடைசியில் அவன் மாமனார் அவனை அநேக தடவை ஏமாத்துறான். இந்த வாட்ச் பாருங்க, நித்திரையின் கண்களுக்கு தூரம் வந்து போகும். நேசிச்ச மனைவியை கல்யாணம் படிச்சு போனாங்க, இன்னொரு பொண்ணு கல்யாணம் 14 வருஷம் கழிச்சு பாருங்க. இப்ப மாமா என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் புண்ணிங்க அனுப்ப நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபோட பேசி, நீ புறப்பட்டு போப்பான்,
வெறும் கோடும் கையுமா போனவே 2 பரிவாரத்தோட திரும்பி வரலாம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் அண்ணனை போய் பார்க்கணும். அண்ணன் அவனை பார்த்தா கொலை செய்வன்ற அந்த நிலைமையில் இருந்து தான் அவன் என்ன செய்ய பறந்து போயிருக்கிறான். யாக்கோபு நதியில உட்கார்ந்து தேவ சம்பந்தம் போராடி சொல்லிக்கிறான். படமா யாக்கோபை போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேவே வாக்கடங்கா நல்ல நாடா தேவனே நான் உமரண்டையில் இன்னும் நெருங்கி சேவதேயும் ஆவல் பூமியில் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடார் இத்துயர்கள் நாட்டுவேனே இந்த துன்ப தின்மழியார் இன்னும் உம்மை எட்டி சேவே தேவனே நான் இன்னும் நெருங்கி சேவதேயும் ஆவல் பூமியில் பருத்து கேடும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்த தேவனே கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமது அன்பை அருமையாயும் கையடைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமரண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே ஆவல் பூமியில். யாக்கோபு போல நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போகணும். வெறுங்கையா போயிடக்கூடாது. இந்த பூமியில கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வெறுங்கையாய் வந்திடே இயேசுனார். காரணங்களே சிலுவை சுமந்தவராய் அவன் சிலுவை கொடுக்கப்பட்டது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றது. சீசன் என்பவன் குருவை போடுமா நம்ம சீசன் அம்மா விசுவாசியாவை இருப்ப சீசன் அம்மா பாடுகளை சகிக்க உபத்திரவங்களை சகிக்க நிந்தையை சகிக்க அவமானத்தை சகிக்க அவன் வீட்டுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். அதிசயமாக கர்த்தர் நடத்துவார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சொல்றார் பாடுகளை பெரியப்படுது. நிறுவன வாசனை பசி பட்டி நிர்வாணம் அடிகள் சித்திரவதை லூகாஸ் என்ற ஊழியர்கள் தெரியும். பிள்ளை செத்துருச்சு. பிள்ளை செத்துட்டா நம்மளாம் ஒரு மாதம் சர்ச்சை கொஞ்சம் நிற்க பார்க்க மாட்டோம். பிள்ளை செத்த உடனே தூக்கி வச்சுட்டு ஆராதனை கடந்து வர அந்த மனுஷன் தாயின் அன்பில் மேலான அன்பு அளவே முடியாத அகசி ஜெபகுமார் தன் பிள்ளைய இருந்தோடனே பிள்ளையை தூக்கி அடக்கம் பண்ணிட்டு ஊழியது போட்டு இயேசுவுக்காக நம்ம என்ன இழக்க போகிறோம்? இயேசுவுக்காக நம்ம என்ன இழக்க போகிறோம்? உலகத்தின் நாட்கள் முடிய போகிறது. இயேசுவுக்காக நம்ம வாழ்ந்து இயேசுவுக்காக நம்ம ஜீவனை கொடுத்து எத்தனை மிஷனரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜீவனை கொடுக்குறாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன்
சாவியிருக்கிறாங்க. அநேக கணவன் இருந்திருக்கிறாங்க, மனைவி இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. சிங்ஸ் உயிரோடு இருந்துட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டுச்சா? உன் வாயிலே போற உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் பாடுறமே. ஓடி ஓடி இந்த ஒரு விடுத்த ஒரு உழைக்கின்றே வாயை கொடுப்பாரு ஆண்டவர் பரலோகத்தில். எங்க ஓடு விடுத்த ஒரு பொய்யா பாடுறமே. உள்ளதின் ஆனந்த பார்க்கிறார் ஆண்டவர். வழக்கம் புரியுங்களா? இன்னைக்கு நேரத்தில் படிக்க விரும்பம் இல்லை, இருந்தாலும் சோத்தை கொடுத்து அனுப்பணும். சோத்திரம் வழக்கம் போடுங்க.